ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு வந்து 2-3 மாடல் கொலுசை பார்த்துருந்தேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எந்த கொலுசை ஃபைனல் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து பாப்பாவுடைய பழைய கொலுசையும் புது கொலுசை வாங்குறேன்றதுக்கு ரீசன் இதுதாங்க. இந்த கொலுசு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பாப்பாவுக்கு காலோட கழலுது. ஸோ இப்போ ரெகுலர் யூஸ்க்கு பாப்பாவுக்கு போடுறதுக்கு கொலுசு இல்லாததுனால நான் இந்த கொலுசு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு கொலுசு வாங்குறதுக்கு தாங்க இப்போ நான் போயிருந்தேன். இப்போ வந்து என்னுடைய பழைய கொலுசு ஒன்று விட்டு போயிருந்தது. ஸோ அந்த கொலுசை நான் போட்டுட்டு தாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தாங்க நான் பாப்பாவுக்கு இந்த கொலுசு வாங்க போகிறேன். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எஸ்டிமேட்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பழைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ரேட் நம்மளுக்கு போட்டு இந்த மாதிரி எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ என்னுடைய கொலுசு வந்து 6492 ரூபாய்க்கு போகுது. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம புது கொலுசு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் கொலுசை பார்க்க போனேன். சரி சிம்பிளாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3500 ருபீஸ் தாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்கெல்லாம் போட்டால் குழந்தைக்கு வராது அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா வந்து இந்த கொலுசு வாங்கி ஆகணுன்ற மாதிரி ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த கொலுசுமே வந்து 4000 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த கொலுசுமே பிடிக்கல. ஏன்னா இதில் வந்து ஒரு சத்தம் வரல, சலங்கை வரல. ஏன்னா குழந்தை இப்போ நடக்கிற ஸ்டேஜில் அவங்க நடக்கும்போது சத்தம் வந்தால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் முத்து வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வேறு ஒரு கொலுசு பார்த்துருந்தேன். இந்த கொலுசு தாங்க நான் ஃபைனலாக வந்து பாப்பாக்காக நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 54 கிராம் சம்திங், ஒரு 58 கிராம் இருந்தது இந்த கொலுசு. இது தாங்க நான் ஃபைனலாக வந்து 2 கொலுசுமே பார்த்துட்டு பாப்பாவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி போட்டு பார்த்து நான் வாங்கினேன். அந்த கொலுசு வாங்கும்போது நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போகல. ஸோ ஏதோ ஒரு அளவில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தாங்க அந்த கொலுசு எனக்கு செட் ஆகலை. இது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. பாப்பா நடக்கிறதுக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட மெட்டி வந்து காலோட கழலுது. ஸோ அவங்களும் அந்த பழசு வந்து போட்டாங்க. அதுவும் வந்து எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டியும் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அது செட் ஆகுதா என்னன்றது போட்டு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. இங்கேயே வந்து ஃப்ரீ சர்வீஸ் இந்த மாதிரி ஆள் மேலே இங்கேயே இருப்பாங்க. மெட்டி போடுறது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஆள் இருக்காங்க. இது இந்த மாதிரி சரவணாலெலாம் இப்போ தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து வாங்குகிறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி அடகு கடையில், சேட்டு கடையில் அந்த மாதிரி கடையில் மட்டும்தாங்க நான் இது வரைக்கும் ஜுவல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றது எனக்கு இங்கே வந்த பிறகு தாங்க தெரியும். இந்த மாதிரி நம்ம யாருக்கா கிஃப்ட் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி சாமி படங்கள் வாங்கி கொடுக்கலாம். அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பட் இதெல்லாம் இங்கே கிடைக்குன்றது எனக்கு தெரியாது. ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து நான் வாங்கின வெள்ளியோட கொலுசோடைய ரேட்டு. இவங்க வெறும் கிராம் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி ரஃப் பேப்பரில் எழுதி தராங்க. இந்த அம்மா மெட்டி வாங்கினது இதுவும் ரஃப் பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வாங்கினது போகவே எனக்கு 300 ருபீஸ் பேலன்ஸ் கேஷ் இருக்குவே. நான் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட் பார்த்தேன். பட் அது வந்து 800 சம்திங் சொன்னாங்க. சார் அவனுக்கு பிரேஸ்லெட் பார்க்குறத விட பாப்பாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். நான் 2-3 நிறைய மாடல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா ரொம்ப நேரம் ஆகிடவே ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. கடன்னு ஏதோ ஒரு செயின் ஒன்று பார்த்துட்டு இது வந்து 800 சம்திங் டேக்ஸோடு சேர்த்து. இதுக்கும் அதே மாதிரி ரஃப் பேல் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கொலுசு அந்த மெட்டிக்கான அந்த மாதிரி ஒரிஜினல் பில் மாதிரி கம்ப்யூட்டர் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கும் வாங்கிட்டு ஒரிஜினல் பில் இது 3 எல்லாமே இந்த 3 பேப்பர் இது 2 எல்லாமே கொடுத்துருவோம். ஒரிஜினல் பில் நம்மளுக்கு அழகாக மாற்றி கொடுத்துருவாங்க. அங்கேயே வந்து இந்த மெட்டியும் வந்து நமக்கு காலில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் அழகாக இது மெட்டி கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆகட்டோன்னே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அதுக்கு